மை வி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை வி3 ஆட்ஸ் எம்டி ஃபாரும் யூடியூப் சேனலில் ஒரு நியூ அப்டேட்கான ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பார்க்காம இருக்கிறவங்க பார்த்தவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நியூ வெப்சைட்கான லிங்க்கை நானும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ண உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதை எப்படி ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம மொபைலில் ஹோம் ஸ்க்ரீனில் வைக்கிறது அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் மொபைலில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சுன்ற இடத்துல மை வி3 அப்டேட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே ஃபஸ்ட் லிங்க் பாருங்கள், மை வி3 அப்டேட்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே நம்ம மை வி3 ஆட்ஸ் லோகோ வரும். அதுக்கு கீழே மை வி3 அப்டேட்னு வரும். அதுக்கு கீழே கழுகு பிக்சர் இருக்கும். அதுக்கு கீழே நியூ வெப்சைட் அப்டேட்னு இருக்கும். அதுக்கு கீழே கழுகு பிக்சர் கொடுத்து மீண்டும் வருவோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வெப்சைட் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸும் இப்போதைக்கு அப்டேட் ஆகலை. ஏன்னா இது இப்போ தானே ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் இனிமேல் நம்ம மை வி3 ஆட்ஸ் நிறுவனம் சார்ந்த உண்மையான செய்தி எல்லாமே நம்ம இந்த வெப்சைட் லிங்க்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் கூகுள் குரோமில் இந்த வெப்சைட் லிங்க்கை பார்க்குறது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். இந்த வெப்சைட் லிங்க்கை நம்ம மொபைலில் ஹோம் ஸ்க்ரீன்லேயே வச்சுக்க முடியும். அது எப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்து நீங்களும் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணி பார்க்குறது. ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கீழே வாங்க. ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கீழே ஆட் கேட்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த வெப்சைட்கான லிங்க் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போ அது எங்கே வந்திருக்கு அப்படின்றத காட்டுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் ஹோம் ஸ்க்ரீனில் இங்கே வந்துடும் அந்த லோகோவோட. இப்போ அதை டச் பண்ண உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நமக்கு எதனா நியூஸ் அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத இங்கே ஈஸியாக நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டச் பண்ணி. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம மை வி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.